வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவதற்கு, தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக ஓபிஎஸ் அவர்கள் போட்ட வழக்கு, இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில அதாவது 6, 7 பேர் போட்ட வழக்கு. அதுக்கான தீர்ப்பு வரும் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வர இருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு, அது ஓபிஎஸ்க்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா, திரும்பவும் அவர் ஒருங்கிணைப்பாளர் ஆவார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முக்கிய தீர்ப்பாக அமையுமா? அப்படிங்கிறது தான். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன, அதாவது தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூலையே மாத்திட்டாங்க. பொதுக்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு மாத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால எம்ஜிஆர் குடுத்த அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? அத வந்து மாற்றுவதற்கு எக்காலத்திலும் மாத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த பைலால சொல்லியிருந்தாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அது வந்து அதிமுகவுடைய பைலாவுக்கு எதிரானது. அதை வந்து நீங்கள் என்னுடைய பதவியை மீட்டு தர வேண்டும்னு கேஸ் போட்டிருக்காரு. அதேபோல சசிகலா ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வழியும் இல்லாம இப்ப ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்தால் ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரப்போகிறதா அல்லது பாதகமாக வரப்போகிறதா அப்படிங்கிறது திங்கட்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சிரும். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். அது ஆக்சுவலா சசிகலா வந்து அந்த முறை நடராஜன சிஎம் ஆகலாமா, இல்ல தான் சிஎம் ஆகலாமாலாம் யோசிச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா அதுக்கு ஒத்துக்கல. அதனால வந்து தன்னுடைய ஆதரவாளரான ஓபிஎஸ்ஐ தினகரன் மூலமாக சசிகலாவுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆன ஓபிஎஸ் ரொம்ப மரியாதையா இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர சொல்லி அவர் தான் சிஎம் ஆனாரு. 3வது முறை ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு 2016ஆம் ஆண்டு அந்த டிசம்பர் மாதம் அவர் முதலமைச்சர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்று ஓரிரு மாதங்கள் அந்த பிப்ரவரி மாசம் தான் பதவியேற்க வேண்டும்னு சசிகலா அவர்கள் சொன்னபோது தன் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவர் தர்ம யுத்தம்லாம் போனாரு. சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சராக முயற்சி பண்ணாங்க. சசிகலா அவர்களால் முதலமைச்சர் ஆக முடியல. காரணம் 134 எம்எல்ஏக்கள் கொடுத்த ஆதரவு கடிதத்தை கவர்னர் ஆபீஸ்ல கொடுத்தாங்க. ஆனா கவர்னர் அதுக்கப்புறம் சென்னைக்கே வரல. ஊட்டில இருந்து இறங்கி கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே பாம்பே போயிட்டாரு. இங்கு வரவில்லை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சசிகலா அவர்கள் குற்றவாளி என்பதால் சிறைக்கு செல்ல வேண்டும்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தனால ஒரு 4-5 நாட்களுக்குள்ள யாரையாவது பதவியேற்க செய்ய வேண்டுமே அப்படிங்கிற காரணத்தினால செங்கோட்டனை முதல்ல டிசைட் பண்ணாங்க. தினகரனை பத்தி யோசிக்கல. தினகரனே சிஎம் ஆகிட்டு போயிருக்கலாம் இதுக்கு. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர் வந்து பணம் கொடுக்கறது செட்டில்மெண்ட் ஏதோ ப்ராப்ளம். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆனாரு. எல்லாருக்கும் பணம் 3 கோடி, 5 கோடி, 10 கோடி நிறைய பேர் எல்லாம் செட்டில் பண்ணி தான் அவர் பதவிக்கு வந்தார். அதான் சொல்றாரு, எம்எல்ஏக்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேங்கிறாரு. நான் சசிகலா அவர்கள் காலில் ஊர்ந்து போய் வணங்கி அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதே சசிகலாவை ஒரு 6 மாதங்கள் கழித்து கட்சி விட்டு நீக்கினாரு. அதுக்கப்புறம் டிடி தினகரனை பதவி விட்டு நீக்கினாரு. டிடி தினகரன் வந்து அந்த 22 எம்எல்ஏக்களை கட்சியை மாற வச்சதுனால அவரை பதவி விட்டு நீக்கி அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் 11 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தார். தர்மயுத்தம் பண்ண ஓபிஎஸ். அப்புறம் மீண்டும் அவர் கூப்பிட்டு வந்து அவர் துணை முதல்வராக்கி ஒருங்கிணைப்பாளராக்கி ஏதோ ஒன்று பண்ணி ஆட்சி ஒரு 4 வருஷம் ஓட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தலில் 9 இடங்களை ஜெயிச்சாங்க. அந்த 9 இடங்களை ஜெயிச்சதன் மூலமா அவங்க 117 இடங்கள் மெஜாரிட்டி வந்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஜூலை 22ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு ஓபிஎஸ்ஐயும் பதவி நீக்கம் செய்தார். காரணம் அவர் எங்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால துணை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவியை வந்து ரொம்ப ஆட்டம் காட்டினார் அவரு தனக்கு வேண்டும் என்று. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை பறித்து விட்டு அதை இவருக்கு உதயகுமார் ஆர்பி உதயகுமார் கொடுத்தாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் இவர் கட்சி பதவியை பறித்த பிறகு அவர் ஒரு கேஸ் போட்டார். நான் ஒருங்கிணைப்பாளர் என்று 2022ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடத்தது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் ஒரே ஓட்டில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு போட்டிருந்தது. 2026 வரைக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர். ஆனால் என்னுடைய அதிகாரத்தை வந்து கேள்வி கேட்பதற்கோ அல்லது யாராவது பதவியை நீக்கம் செய்வதற்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. நான் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட்டிருக்காரு. அதுல எம்ஜிஆரோட பைலா படி தொண்டர்களால் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆனால் இவர்கள் அதை அப்படியே தலைகீழ மாத்தி பொதுச் செயலாளர் வந்து பொதுக்குழு தேர்ந்தெடுத்தால் போதும்னு போட்டிருக்காங்க. அந்த ரூலே தவறு. அதே போல 10 பேர் முன்மொழிய வேண்டும், 10 பேர் வழிமொழிய வேண்டும்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பைலாவுக்கு எதிரானது. அதனால் நான் வந்து திரும்பவும் என்னுடைய தலைவர் பதவி, என்னுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியாவது நீங்க மீட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. அதே போல சசிகலா அவர்களும் நான் தான் பொதுச் செயலாளர் இன்னைக்கு வரை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வர இருக்கின்ற திங்கட்கிழமை வர இருக்கின்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா,
மிக 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 முக்கியமானது. ஒருவேளை அவருக்கு சாதகமாக வந்ததுன்னா சந்தோஷம். அப்படி இல்ல வரவில்லை என்றால், அவர் சசிகலா அவர்களோட தனி கட்சி தொடங்கி, ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சு ஒரு தனி அணியை உருவாக்குகிறார்கள். இது அதிமுக எதிர்ப்பணி என்று இறங்கப் போகிறது அப்படிங்கிறது தான். அதற்கு திமுக வந்து ஒரு பின்புலமாக இருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டாலுமே, அப்படி ஒரு 5, 6% வாக்குகள் சரிகிறது என்றால் 33லிருந்து 27க்கு வந்துருவாங்க. 27ல இருக்கிற அதிமுக கூட்டணி 30, 40 இடங்கள்ல ஜெயிக்கிறதே கஷ்டம். அதேபோல விஜய்க்கும் வந்து அந்த 10லிருந்து 15% தான் ஓட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல 20% இருக்குது. ஒரு சில இடங்கள்ல 6, 7% இருக்கு. அரௌண்ட் ஆவரேஜ் 12லிருந்து ஒரு 15% இருக்கு. ஸோ அவரும் ஒரு பெருசா ஒண்ணும் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால 180லிருந்து 200 இடங்களுக்கு மிகாமல் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஸோ சசிகலா, ஓபிஎஸ் இருவரும் தங்களுடைய பதவியை காத்துக் கொள்வதற்காக அதிமுகவை தோற்கடிக்க தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிறது தான். அதுல ஓபிஎஸ் குறிப்பா இந்த வழக்கு தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கும்னு நம்புறாரு. ஒருவேளை சாதகமாக இல்லாவிட்டாலும் சசிகலா அவர்களோடு சேர்ந்து தனி ஆவர்த்தனம் செய்ய முடிவு செய்து விட்டார். ஆனால் பாஜக வந்து முரண்டு பிடிக்கிறாங்க. இல்ல இல்ல நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மிரட்டல், மறைமுக மிரட்டலும் விடப்பட்டிருக்கிறதாகத்தான் ஒரு செய்தி. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எனக்கு வந்து அதிமுகல இணையணுங்க. நீங்க அதுக்கு ஒத்துழைக்கலைங்கும் போது நான் ஏன் நீங்க சொல்றத கேட்கணும்? நான் கடைசி வரைக்கும் அதிமுக தொண்டனாக இருக்க விரும்புகிறேன். என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு எடப்பாடி. அதனால நிச்சயமாக நான் வந்து அதை செய்வேன். நான் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம் அப்படின்னு சொல்லி 5வதாக ஒரு அணியை உருவாக்குகிறார்கள். ஒருவேளை 5வது அணியாக ஒன்றை உருவாக்கினால் அது திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இப்ப இவங்க தேமுதிகவும் இதுவரைக்கும் இன்னும் யாரோடையும் வரல. அதாவது தேமுதிக வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து கட்சிக்கு சாதகமா இல்லைங்க. அதனாலதான் மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. அதேபோல் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ராமதாஸ் அவர்கள் மற்றும் அன்புமணி அவர்களும் இடையே எடுத்த முடிவுகள் சரியில்லை. அதனாலதான் ராமதாஸும் அன்புமணியும் பிரிஞ்சாங்க. ஏன்னா தோல்விக்கு மேல தோல்வி. முன்னெல்லாம் வந்து எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணிக்கு போயிடுவார் ராமதாஸ். அங்க அவங்க 20 எம்எல்ஏ, 10 எம்எல்ஏ, 15 எம்எல்ஏன்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா இப்ப அவர் வந்து தோல்வி அடைகிற கட்சி கூட்டணியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சமீப காலமாக அது என்னவோ தெரியல, அவரோட ராசின்னு நினைக்கிறேன். அதே போல இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தனியாக போட்டியிட தயாராகி விட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இந்த வழக்கில் ஏதாவது தீர்ப்பு வந்தால் மிக நிச்சயமாக அது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை பிஜேபி அவருக்கு சாதகமாக இருக்கும் என்றால் அதிமுகவுடைய இரட்டலை சின்னத்தை உடைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்காக 16ஆம் தேதி தீர்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன். அதிமுக சின்னமே இல்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இருவருக்குமே சொந்தம் அப்படின்ட்டாங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பவர் வந்துடும். அவர் மேல போய் ஈக்குவல் ஆயிடுவாரு. எடப்பாடி அவர் ஈக்குவல் ஆயிடுவாங்க. அப்போ அதிமுக கிட்ட 2ஆ உடையிற மாதிரி ஒரு சூழல் கூட வரலாம். இல்ல தீர்ப்பு வந்து எடப்பாடிக்கு சாதகமாவே வருது அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து சசிகலாவோட தனி கட்சி ஆரம்பிப்பார். அதுவுமே அதிமுக ஒரு பெருத்த தோல்வியை தான் தரும். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களும் இதுவும் அதிமுகல இருக்கு. ஆனா அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி தைரியமா சொல்றாரு. எந்த தைரியத்துல சொல்றாருன்னு தெரியல. பட் எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் விடா கொண்டன். இது சாரி, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் விடா கொண்டன். அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் கொடா கண்டன். ஸோ விடா கண்டனும் கொடா கண்டனும் முட்டிக்க போறாங்க. பட் தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது அப்படின்றது நமக்கு திங்கட்கிழமை அன்று தெரிந்துவிடும். ஆமா, அது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்று கருத்தை வைத்தால் மிக நன்றாக இருக்கும். ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றால் அதிமுக தலையெழுத்தே மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலுமே அது திமுகவுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறது திங்கட்கிழமை தெரிஞ்சிடும். அதுபோல ஓபிஎஸ் சசிகலாவோட இணைந்து செயல்பட போகிறாரா அல்லது அதிமுகவில் ஒன்றிணைய போகிறாரா அப்படிங்கிறதும் நமக்கு வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அதை பத்தி நான் வீடியோ நம்ம இன்று இரவோ அல்லது நாளைக்கு பேசலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.